ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய மாணவிகள் ஸ்ரீ வர்ஷினி ராஜாராமன் எனும் குருவின் வழி தங்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வை காணக்கூடிய திருநிறை செல்விகள் மகதி சுரேஷும் நிகிதாவும் தங்களுடைய நாட்டிய பயிற்சியினுடைய மாட்சி என் நிலையில் உள்ளது, அவர்களுடைய பயிற்றுதல் எந்த மேன்மையில் உள்ளது என்னும் அந்த மாட்சிக்கு சாட்சி சொல்லும் காட்சியினை இந்த மேடையில் அரங்கேற்றி வருகின்றார்கள். இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வினிலே அப்படி அமையும் இந்த நிகழ்வில் நமக்கு இறைவனுடைய நடன காட்சி அருளாட்சியை தருகின்றது. அது மட்டும் போதாது என்றால் குருமார்களுடைய பெரும் ஆசையும் என்றும் நமக்கு வாழ்வில் கலையின் நீட்சியை அளிக்க வேண்டும். அதற்கான முதல் சாட்சி இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், நீங்கள் ஆசி கூற வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒரு சண்டே மார்னிங்கை எப்படி வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், செலவழிக்கலாம். ஆனால் நீங்கள் நடனத்திற்காக முதலீடு செய்ய வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் மனம் கூர்ந்து வரவேற்கின்றேன். உங்கள் பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருக்கவங்க சேர்ந்தே கைத்தட்டுங்க. ஒரு சண்டேவை ஒரு நல்ல வகையில் பரதநாட்டியத்திற்காக முதலீடு செய்ததற்காக. இன்று இந்த நிகழ்வில் நமக்கு நல்ல ஆசையும் பிள்ளைகளுடைய இந்த நடனத்தை பற்றிய மதிப்புரையை தருவதற்கும் பெரியவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய சார்பாகவும் குருவினுடைய சார்பாகவும் மாணவர்களுடைய குடும்பத்தினுடைய சார்பாகவும் வரவேற்பதில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி. மூவரும் அவரவர் துறையில் அவரவர் நிலையில் பெரும் உயரத்தை பெற்றவர்கள். ஒவ்வொருவராக அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே நாட்டிய செல்வர் எனும் பட்டம் பெற்றவர். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திருக்கரங்களாலே கலைமாமணி விருது பெற்றவர். இந்திய குடியரசு தலைவர்களுடைய திருக்கரங்களாலே சமுதாய நல்லிணக்க விருது பெற்றவர். பரம்பரையாக நெசவு தொழிலில் வந்திருந்தாலும் வேறு நம்பிக்கையில் வந்த குடும்பமாயிருந்தாலும் தனியனாக வெளியேறி இனியனான அரங்கனை தேடி தன் உள்ளத்தை செலுத்தியவர். அரங்கனுடைய அந்த உளத்தை எப்படி அரையர்கள் பெறுகின்றார்களோ அதே போல தானும் பெற வேண்டும் என்று நாட்டியத்தின் வழியின்று பரதத்தின் உச்சத்தை கண்டவர். இன்னைக்கு காலகட்டத்தில் 45 நாடுகளில் அவருடைய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தேறி இருக்கின்றது. நாச்சியார் திருமொழியில் அவர் அத்தாரிட்டி எனும் அளவிற்கு அவருடைய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தேறி இருக்கின்றது. வேதங்கள், சாத்திரங்கள், ஆகமங்கள், அதுவும் ஆகமங்களில் வைணவத்தில் இருக்கக்கூடிய 2 ஆகமங்களையும் தன்னோட தினசரி வாழ்க்கையில் முழுமையாக பயின்று நிலைத்து தன்னை மென்மேலும் வளர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர். பஞ்சராத்திரத்திலையும் வைகானசத்திலையும் இப்படி பல துறைகளில் பல நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கும் மாணவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு வழிகாட்டுவதில் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். பல நாடுகளுக்கு கடந்த ஆண்டு நடந்த முதலீட்டாளர் மாநாடு உட்பட பல நாடுகளுக்கு செல்லும் பொழுது பல கலைஞர்களை வெளிநாடுகளுக்கும் அழைத்து செல்லக்கூடிய மேன்மையான மனம் கொண்ட அண்ணா ஜாகிர் ஹுசைன் அவர்களை, கலைமாமணி ஜாகிர் ஹுசைன் அவர்களை இந்த மேடைக்கு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு குரு இப்படி வருகின்றார். அவருக்கும் வரக்கூடிய குருமார்களுக்கும் நம்முடைய அன்பான வரவேற்பை அளிக்கும் விதமாக ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய சார்பாக ஒரு சிறிய வரவேற்பும் அன்பளிப்பும் அளித்து இந்த மேடைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்படி நாட்டியத்தில் ஒரு குரு, இயலில் ஒரு குரு, நமக்கு இலக்கியத்தில் இன்று நம்மோடு இணைய வாய்த்திருக்கிறார். நான் வாங்க. இயலில் நம்மோடு ஒரு குரு ஆசான் இணைந்திருக்கின்றார். பல நூறு மாணவர்களுக்கு இலக்கியத்தை கற்றுக் கொடுப்பது வாய்மொழியாக மட்டுமல்ல, புத்தகத்தின் மூலமாக பல நூறு புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர். தமிழ் சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், நல்ல பாடகர், இப்படி பல முகங்கள் கொண்டவர். இதெல்லாம் விட சிறப்பு, ஆசுகள் நீக்கும் அற்புத பணியாம் ஆசிரியர் பணியில அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர். அவர் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்.
இலக்கிய செம்மல் பேராசிரியர் முனைவர் அம்மா ஆ மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் MA எம்ஃபில் PhD சென்னை அலைக்கடல் தமிழ் சங்கமத்தின் மூலமாக பல மேடைகளை பல நூறு பாட்டு மன்றங்களும் பட்டிமன்றங்களும் நாட்டிய மன்றங்களும் அனைத்தையும் அமைத்து கொடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய அவர் ரொம்ப முக்கியமாக கல்லூரி மாணவர்களிடையே மிகச்சிறந்த எழுச்சி உரைகளை ஊக்கத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். ஆமாம், உங்களுடைய மதிப்புரைக்கும் உங்களுடைய வரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பும் நன்றியும். இப்படி ஒரு துறை ஒரு நிலையில் இரு துருவங்கள் என்றால் மூன்றாவதாக இன்று நமக்கு இயலிசை நாடகம் என்னதில் நம்ம அந்த நாடகத்தில் கொஞ்சம் பத்திரிகையும் செய்தோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஸ்டோரிஸ் தான் இல்லையா, நியூஸ் கிடையாது, எல்லாமே ஸ்டோரிஸ். அப்படி பார்த்தா சமீபத்தில் நடந்த ஆனந்த விகடனுடைய சினிமா விருதுகளில் பெரும் பங்காற்றியவர். இன்னைக்கு காலகட்டத்தில் 75 திரை பிரபலங்களுடைய கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய முழுமையான இன்டர்வியூ அவருடைய பாக்கெட்டில் இருக்குது. 61 முழுமையான ஆர்டிக்கல் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காரு. 13 ஆர்டிக்கல்ஸ் இருக்கிற 6 ஆராய்ச்சி கட்டுரைகள், அதாவது அனாலிசிஸை ஆனந்த விகடனுக்காக செய்து கொடுத்தவர். ஆனந்த விகடன் நிறுவனத்தினுடைய நிருபராக மட்டுமில்லாமல் தமிழ் எழுத்தில் சமுதாயத்திற்கு தொடர்ந்து பணியாற்றும் நல்லவராகவும் பணியாற்றக்கூடிய திரு மா பாண்டியராஜன் அவர்களை இந்த நேரத்தில் மேடைக்கு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்படி வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்மோடு இணையக்கூடிய இந்த நல்ல வேளை, ஜெயநர்த்தனா ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய இந்த மாணவிகள் இருவரும், மகதி சுரேஷும் நிகிதா எம்மும், ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் அற்புதமாக அரங்கேறக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்தை இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நமக்கு இந்த மேடையில் அரங்கேற்றி காட்ட இருக்கின்றார்கள். நமக்கு இந்த மேடையில் மார்க்கண்டேயனுடைய அந்த திருவுருளை பெற்ற திருவிளையாடலையும் கண்ணப்ப நாயனாருடைய அருட்கதையும் அவர்கள் பாவித்து காட்டினார்கள். அப்படி அத்தனையும் காட்டிய இந்த மேடை நமக்கு அருள் மேடையாக தொடர்ந்து வாய்க்கும் என்ற நம்பிக்கை இன்று பெரியவர்களுடைய முன்னிலையில் ஆசிரியர் ஸ்ரீவர்ஷினி ராஜாராம் அவர்களையும் இந்த மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அமைப்பில் இன்றைக்கு இந்த நிகழ்வு, இந்த நிலை எப்படி இருந்தது, இந்த நிகழ்வினுடைய மதிப்புரை, வாழ்த்துறை, ஆசி, எங்கே திருத்தங்கள் செய்ய வேண்டும், எது சிறப்பு, எது மேம்படுத்த வேண்டும், இப்படி அத்தனையும் அழைக்கக்கூடிய விதமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இன்றைக்கு சிறு உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. முதலில் மூவரையும் வரவேற்கும் விதமாக ஜெயநர்த்தனா ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு. முதலாவதாக அம்மா மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா அவர்களுக்கு ஒரு வரவேற்பினை நிகிதாவினுடைய பெற்றோர்கள், மகதியினுடைய பெற்றோர்கள் தந்து அளித்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றார்கள். கனிந்த உள்ளங்களுக்கு கனிகள் அளித்து வரவேற்கின்றோம். மனம் பொன்னாக பட்டாடை உடுத்தி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகிதாவினுடைய பெற்றோர்கள் நம்முடைய நாட்டிய கலை செல்வர் கலைமாமணி அண்ணா ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு அன்பான மதிப்பையும் வரவேற்பையும் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கலையின் முன்னோடி மட்டும் கிடையாது, கழக முன்னோடிகளோடும் தொடர்ந்து பயணப்படக்கூடியவர். அவருக்கு இந்த அன்பான அன்பளிப்பையும் பரிசையும் கொடுத்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு சிறிய நினைவு பரிசு, ஒரு கனி பெட்டகம் மற்றும் ஒரு பட்டாடை, இவை மூன்றும் அளித்து இந்த நிலையில்
நினைவில் நிற்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மூமெண்ட். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் சிறப்பு விருந்தினர் திரு மா பாண்டியராஜன் அவர்களுக்கு விகடன் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அவருக்கு அன்பான வரவேற்பை அளிக்கும்படி நிகிதா மற்றும் மகதி சுரேஷ் இந்த இருவனுடைய பெற்றோரையும் அன்போடு அழைக்கின்றேன். திருமதி ஷர்மிளா சுரேஷ் தம்பதியினர் மற்றும் திருமதி நித்யா மகேஸ்வரன் தம்பதியினர் இணைந்து அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. முறை செய்து ஆட்சி செய்யும் மன்னவனும் இறைவழி நிற்கும் பக்தனும் இருவரும் பெரும் பேறு பெறுகின்றார்கள். அந்த முறையில் ஒரு நிறைவு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இலக்கிய உரை முன்னதாக இருக்க வேண்டும். அப்படி இயல் முதலாக தொடங்கி இருக்கின்றது. இயல் துறையில் பல சொற்பொழிவுகள், பல புத்தகங்கள், பல இலக்கிய மேடைகள், பாட்டு மன்றங்கள், பட்டிமன்றங்கள் இவை அனைத்தும் தந்தவர் இப்போ ஒரு மதிப்புரை அளிக்க வருகின்றார். ஆமா, உங்களுடைய ஆசிகளையும் மதிப்புரையும் இந்த குழந்தைகளுக்காக அளிக்குமாறு விரும்பி வேண்டி உங்களை அழைக்கின்றோம். கங்கை அணிந்தவா, கண்டோர் தொழும் விலாசா, சதங்கையாடும் பாதவினோதா, லிங்கேஸ்வரா, நின் தாழ்த்துணை. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேன். நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தாயே தமிழை உன்னை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த அற்புதமான நிகழ்வின் கதாநாயகி, ஆட்டுவிக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகை திருமதி ஸ்ரீ வர்ஷினி அவர்களே, இந்த நிகழ்வினை வந்திருந்து கண்டுகளிப்பதோடு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற கலைமாமணி ஐயா அவர்களே, ஆனந்த விகடனிலிருந்து ஆனந்தமாக இருந்து ஆனந்த தாண்டவத்தை கண்டு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற அன்பிற்கினி அருமை சகோதரர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை வெகு அழகாக தொகுத்து வழங்க கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய அருமை உடன்பிறப்பாளர் அரவிந்த் பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மாணாக்கர்களாக அல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வருங்கால ஒரு இனிய கலை நாயகிகளாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மகதி சுரேஷ் மற்றும் நிகிதா அவர்களே, இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களே, இந்த நிகழ்வுக்கு உற்ற துணையாக நின்று மிக அற்புதமான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து குழந்தைகளை மனதார வாழ்த்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய பெருமக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நான் மனமகிழ்ந்து வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நம்முடைய தொகுப்பாளர் அவர்கள் என்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது வரிசையாக சொன்னார். சொல்லிவிட்டு பாடகர்னு ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். எனக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நான் பாடினேன்னா நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. இந்த ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்லை. என்னுடைய தோழி வனஜா அவர்கள் என்னுடைய கல்லூரி மகதியுடைய பாட்டி. அவங்க என்னுடைய கல்லூரியில் நான் BA முதலாம் ஆண்டு படித்த காலத்திலிருந்து என்னோடு படித்தவர், இன்றும் நட்பில் இருப்பவர்.
அவருக்கெல்லாம் தெரியும் என்னை பற்றி. நான் எம்ஏ முடித்து பிஎட் முடித்த உடனே பெண் பார்க்க சென்னையிலேருந்து எங்களுடைய மாப்பிள்ளை கூட்டம் ஒருத்தவங்க வந்தாங்க. அதில் மாப்பிள்ளையுடைய அப்பா என்ன பண்ணார், கொஞ்சம் இசை பிரியர்னு நினைக்கிறேன். அவர் எங்கள் அண்ணனை பார்த்து, எனக்கு அப்பா அம்மா காலேஜில் 1ஆம் ஆண்டு படிக்கும்போதே இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அண்ணனை பார்த்து, தம்பி உன் தங்கச்சி நல்லா பாட்டு பாடுமா அப்படின்னு கேட்டார். அவர் என்ன கேட்டார், உன் தங்கச்சி நல்லா பாட்டு பாடுமான்னு கேட்டார். எங்கள் அண்ணன் என்ன பதில் சொல்லியிருக்கணும், என் தங்கச்சி பாடும் பாடாதுன்னு சொல்லியிருக்கணும். இவன் டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணிட்டான், என் தங்கச்சி பாட்டு படிக்கும்னா. அவர் கேட்டது பாட்டு பாடுமா பாடாதான். இவன் என்ன சொல்லியிருக்கணும், பாட்டு பாடும் பாடாதுன்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ண, பாட்டு படிக்கும்னா. அப்போ யானும் அவர் புரிஞ்சிருக்கணும், அப்பையும் அவர் புரிஞ்சுக்கலாம். அப்படியாம்மா சரி 2 பாட்டு பாடுவானார். நான் எங்கள் அண்ணனை பார்த்து, அடப்பாவி என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறியே, என்ன தெரியும் எனக்கு, சும்மா இருப்பில்ல என்னத்தையாச்சும் 2 வரியை பாடுவையா, சும்மா எத்தனை பாட்டு உங்கள் மியூசிக் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 2 வரி எடுத்து விடுவியான்னுச்சு. சரின்னு 2 வரியை பாடினேன். 2 வரி தான் பாடியிருப்பேங்க நெசம்மா. உடனே மாப்பிள்ளையுடைய அப்பா என்ன பண்ண, சட்டை போயிருந்து டக்குன்னு ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து என் கையில் கொடுத்து, வச்சுக்கம்மா ரொம்ப மகிழ்ச்சிமான்ட்டார். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. 500 ரூபா கொடுத்துட்டாரே, நல்லா தான் பாடியிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் என்னையை பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்துட்டு, ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா, எங்கள் தங்கச்சி நல்லா பாட போய் தான் நீங்கள் 500 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் மட்டும் கல்யாண தேதியை மட்டும் நீங்கள் குறித்து வைங்க, அப்புறம் பாருங்கள் என் தங்கச்சி நான் பீசு சில மாதிரி பாட வைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர், தம்பி அவசரப்படாத, நான் 500 ரூபா கொடுத்தது உன் தங்கச்சி பாடணுன்றதுக்காக இல்லை, இனிமேல் பாடவே கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்குறேன்ட்டார். அதில் இருந்து நான் பாடுறதே கிடையாதுங்க. வாழ்த்துறை வழங்கணும்னு மகதியுடைய அம்மா என்கிட்ட கேட்டப்ப, அவங்க பாட்டி என்கிட்ட கேட்டப்ப, நான் தான் ஏற்கனவே வந்து வாழ்த்திருக்கேன்லம்மா, ஏற்கனவே தாம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்துலாம் வாழ்த்திருக்கேன், இன்னொரு முறை வாழ்த்திருக்கிறேன், இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க, பெரியவர்கள்லாம் வர்றாங்களேன்னு சொன்னப்ப என்னுடைய தோழி சொன்னாங்க, உண்மைதான், ஆனால் நீ ஒரு தடவை கூட நல்லா வாழ்த்தலை, இப்போயானு ஒழுங்காக வாழ்த்துறியான்னு பார்ப்போம் வா அப்படின்னாங்க. ஆக இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வாழ்த்துவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அன்பான மனம் இருக்கிறது, ஆகவே வாழ்த்த வந்திருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, உண்மையிலேயே எனக்கு நாட்டியத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் வாழ்த்த வந்த ஒரு ஆள் நானாகத்தான் இருக்கணும். என்ன ஒரு அழகான ஒரு அமைப்பு, மேடை. நான் இவங்களை என்ன வயசானவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தேன், மகதிக்கு அக்கா மாதிரியே இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா, இதையெல்லாம் விட ஒருத்தவங்க பாடினாங்களே, அவங்க எந்திரிச்சு கீழே இறங்கும் போதான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ராகமா, இப்படி ஒரு குரலா, என்ன ஒரு அழகான குரல். உலகத்திலேயேங்க, இந்த உலகிலேயே மனிதர்களை இசைப்பது இசை, மனிதர்களை கட்டி போட்டு வைப்பது இசை. அதனால தான் தமிழன் என்ன செஞ்சான், தமிழை 3 தமிழாக வகுத்தான், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று. இயற்றமிழ் எழுதுவது கவிதை, கட்டுரை, கதை, செய்யுள், இவையெல்லாம் இயற்றமிழ். இசைத்தமிழ் எழுதிய பாடல்களை அழகாக சிறப்பாக ராகத்தோடு தாளத்தோடு பண்ணோடு இயைந்து பாடுவது இசை. இந்த இயற்றமிழும் இசைத்தமிழும் இணைந்தது தான் நாடகத்தமிழ், அதுதான் இந்த நாட்டிய மேடை. கண்ணப்பனுடைய அந்த கண்ணப்ப நாயனாருடைய அழகான அந்த வரலாற்றை, சரித்திரத்தை என்ன அழகாக அந்த மேடையிலே கொண்டு வந்தார்கள். ஈசனுடைய கண்களிலே இருந்து ரத்தம் வடிகிறது, அதை பார்க்கிறான் கண்ணப்பன். அவன் ஒரு வேடன், குலத்தால் இழிந்த குலம் என்று ஒதுக்கப்பட்ட ஒருவன். அவனுக்கு அந்த குலம்தான் அவன் வேடவன் குலமே தவிர மனமானது அன்பு மனம். யார் மீது? காசு மீது அல்ல, பணத்தின் மீதல்ல, புகழின் மீது அல்ல, பெருமையின் மீது அல்ல. எதன் மீது அன்பு? ஈசன் மீது கொண்ட அன்பு. அந்த அன்பினால் ஓடோடி வருகிறான் காலத்திய மலைக்கு. ஈசனுடைய கண்களிலே ரத்தம் வடிகிறது. அதற்கு முதல் நாள் தான் அந்த வேதியர் அங்கே வந்து என்னவெல்லாம் பூசை செய்கிறாரோ அதையெல்லாம் பார்க்கிறான். பார்த்தவன், வேதியர் மட்டும் இப்படி பூசை செய்கிறாரே, நான் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி முகலியாற்று நீரினை வாயிலே அள்ளி கொண்டு வருகிறான். கொண்டு வருவதற்கு எதுவும் பாத்திரம் இல்லை, வாயிலே அள்ளி கொண்டு வருகிறான். அவனே வேட்டையாடி, மான் வேட்டையாடி இறைச்சியை சமைத்து உண்டு பார்க்கிறான். இது நல்லா இருக்கா? நம்ம அம்மாலாம் குழந்தைகளாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, சாப்பாடு குழந்தைங்களுக்கு பிசைவாங்க. பிசைஞ்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்ருவாங்க. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர், நான் அதை சொல்லலை.
ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டு பார்ப்பாங்க. உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா, இது குழந்தைக்கு ஒத்துக்கிறோமா என்று பார்த்துவிட்டு பிறகு குழந்தைக்கு ஊட்டுவது வழக்கம். அதை போல கண்ணப்பன் என்ன செய்கிறான், அந்த காலத்தின் நாயகருக்கு அவனே அந்த இறைச்சியை சமைத்து எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார், வாயில் ஊட்டுறான். மறுநாள் பார்த்தால் கண்களிலே ரத்தம் வடிகிறது. ஆகா, இதற்கு என்ன, தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கிறான். எத்தனை அன்பு, உயரிய அன்பு, அளவிட முடியாத ஒரு அன்பு. இந்த அன்பு நாடகத்தை, இந்த அன்பு நிகழ்ச்சியை, இந்த அன்பின் வடிவத்தை இந்த மேடையிலே கொண்டு வந்து 2 பெண்களும் ஆடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட ஒரு மிகச் சிறப்பு என்னங்க? தமிழிலே இந்த கூத்து பேசப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டியம் பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலப்பதிகாரம் என்ற இயல் இசை நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அதற்கு பெயர். அதிலே அரங்கேற்ற காதை என்ற ஒரு காதை வரும். அந்த அரங்கேற்ற காதையிலே மாதவி 12 வயதிலே அரங்கேற்றம் நிகழ்த்துகிறாள். 12 வயது. இளங்கவடிகளை ஒரு சாமியார்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த துறவி நாட்டிய மேடை எப்படி இருக்க வேண்டும், திரைச்சீலைகள் எப்படி இருக்க வேண்டும், நாட்டிய மேடையுடைய நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும், அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும், உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், நாட்டிய மங்கையினுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆபரணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகழகாக சொல்லியிருப்பார். சொல்லுகின்ற இளங்கோவடிகள், மாதவி 11 ஆடல்களிலே சிறந்தவளாம். ஒரு ஆடல் 2 ஆடல் கிடையாதுங்க. நான் சொல்றது எப்ப, இன்னைக்கு இல்லை, நேற்றல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதவி மங்கை நல்லாள் 11 ஆடல்களில் சிறந்தவளாம். நின்று ஆடுகின்ற ஆட்டம், வீழ்ந்து ஆடுகின்ற ஆட்டம், அல்லியம், கொடுகொட்டி, குடை, குடம், பாண்டரங்கம், மல்லியம் என்ற 6 ஆடல்கள் நின்று ஆடக்கூடிய ஆடல்கள், துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை என்று வீழ்ந்து ஆடுகின்ற ஆடல் என்று 11 ஆடல்களில் நின்று ஆடி தலைக்கோல் அறிவை என்ற மிகச்சிறந்த பட்டத்தை வாங்கினாள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பட்டத்திற்கு உரிய அழகான பிள்ளைகள் இந்த 2 பிள்ளைகள். மனதார வாழ்த்துகின்ற அன்பு செல்வங்கள், உங்களது கலை வாழட்டும். கலை கற்றவனை யாராலும் வீழ்த்துவது இயலாது. அந்த கலை மனிதனை வாழ வைக்கும். கலைதான் மனிதனை வாழ வைக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவதிலும் எழுதுவதிலும் மிகச்சிறந்தவர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரையுடைய பெயர் ஓய்வு. அது என்ன ஓய்வு? இதுக்கெல்லாம் ஒரு கட்டுரையாங்க? உட்காந்து காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையாச்சும் நினச்சிக்கிட்டு இருந்தால் ஓய்வு. அதுக்கு பேர் தானேங்க ஓய்வு. அப்படி தான் நம்ம சொல்ல. பேசாமல் ஒரு ஓரமாக போய் உட்காரியா, அதான் ஓய்வு இல்லை. ஓய்வு என்பது காலை நீட்டு அமர்ந்திருப்பதல்ல ஓய்வு. உட்கார்ந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கனவு காணுவதல்ல ஓய்வு. படுத்து உறங்குவதல்ல ஓய்வு. ஓய்வு என்பது என்ன என்று சொன்னால், காலார நடந்து கொட்டுகின்ற அருவியினுடைய அந்த அழகிய இசையை கேட்பது ஓய்வு. சலசல சலசல சலவென ஓடி வருகிறதே நீரோடை, அந்த நீரோடைய தெளிந்த இசையை, அழகினை, மேடு பள்ளங்களில் தவழ்ந்து தவழ்ந்து வருகிறதே அந்த அழகை கண்டு ரசிப்பது ஓய்வு. காட்டுக்குள்ளே தோட்டங்களுக்குள்ளே நடந்து செல்கின்ற மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி அந்த மலர்களில் இருந்து மனம் வீசுகிறது, அந்த மனத்தை நுகர்வது ஓய்வு. அழகான இசையை கேட்பது ஓய்வு. அதையும் விட சிறந்த ஓய்வு என்ன தெரியுமா? அழகான நாட்டியத்தை, நடினமோடு ஆடுகின்ற நாட்டியத்தை கண்டு ரசித்து இறைவனை புகழ்வது ஓய்வு என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதுதான் உண்மை. அந்த நாட்டியம், இசை, இந்த மேடையிலே 3 தமிழும் சங்கமித்தது. யாரோ ஒருவர் எழுதிய பாடல்களை அவர்கள் அந்த இயற்றமிழை அழகான இசையிலே பாடினார்கள். அந்த இசைக்கு பக்கபலமாக இன்றைக்கு வாசித்த புல்லாங்குழல், மிருதங்கம், வயலின், ஆகாகா, என்ன ஒரு அழகான ஒரு அந்த இணைப்பு பார்த்தீங்களா? அந்த இணைப்பு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அன்பிற்கினிய செல்வங்களே, உங்கள் முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. கனவு காணுவதல்ல வாழ்க்கை,
உறங்கிக் கொட்டும் கனவு காணுவதல்ல வாழ்க்கை, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. கனவு காணுங்கள், இந்த கலையிலே நீங்கள் மென்மேலும் உயருவீர்கள் என்ற கனவு காணுங்கள், கற்பனை செய்யுங்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, அழகான இந்த நாட்டிய நிகழ்வுக்கு என்னை அழைத்தமக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இசை வாழட்டும், உங்களுடைய கலை வாழ வேண்டும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வாழ வேண்டும், உங்களுக்கு நடனத்தை அழகாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வாழ வேண்டும், அவருடைய குடும்பங்கள் பல்லாண்டு வாழ்க. இந்த நிகழ்ச்சிக்கு எவரெல்லாம் ஒத்துழைப்பு தந்தார்கள் அவர்களையெல்லாம் நீடு 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 பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். நம்முடைய ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள், அவங்க கையில் தாங்க எல்லா வெற்றி இருக்குது, அவங்க கிட்ட தான் எல்லா வெற்றி இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தான் சிறப்புரைன்னு மேடை ஏற்றிட்டாங்க. 1 மணி நேரம் பேசணும். பேச ஆரம்பித்த 2 நிமிடத்தில் பின்னால் இருந்து இப்படியே கையை காமிச்சாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் பேசுகிறது பின்னால் கேட்கலை அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி நான் பேசுகிறது பின்னால் கேட்கலையாமியா, கொஞ்சம் நாம் என்ன கோளாறுன்னு பாருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். நான் ஒருவேளை இந்த மைக்கில் எதுவும் கோளாறு இருக்குமோ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அதுக்கு அவங்க உட்காந்துருந்த தம்பி சொன்னார், அக்கா மைக்கெல்லாம் நல்லா தான்க்கா இருக்குது, ஸ்பீக்கர் தான்க்கா சரியில்லைன்ட்டார். அவர் எந்த ஸ்பீக்கரை சொன்னாரோ தெரியலை, ஒருவேளை இந்த ஸ்பீக்கரை சொல்லிட்டாரு போல இருக்குன்னு நினச்சிட்டு அதில் இருந்து நான் வந்தவொன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுருவேன். மிக அருமையான ஒரு நிகழ்வு, அழகான ஒரு இடத்தில், சென்னை மாநகரத்திலே, சிங்கார சென்னையிலே, எல்லோருடைய மனங்களிலும் கொள்ளை அள்ளக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வினை நடத்திய இது உங்களுக்கு இமாலய வெற்றி. மென்மேலும் இந்த இசைத்துறையில், கலைத்துறையில், நாட்டியத்துறையில் நீங்கள் பேரும் புகழும் பெற வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா முனைவர் மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் பாடறியேன் படிப்பறியேன்னு தொடங்கினாங்க. அவங்க படிப்பறியேன்னு சொல்ல முடியாது ஆசிரியர், பாடறியேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல தொகையராவோட தான் ஆரம்பித்தாங்க, சிவஸ்துதியோட. அதனால் அதையும் அவர்கள் வாக்கினாலே தவிடுபொடியாக்கி நல்ல இசையும் உரையும் இணைந்து அளித்திருக்கின்றார்கள். அதே போல் இன்னைக்கு நல்ல வாழ்த்து என்பதற்கான ஒரு உரைக்கல் வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய உரையில் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய சகோதரர் விகடன் குழுமத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் நிருபர் ஐயா திரு மா பாண்டியராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு என்னை ஃபஸ்ட்டு வர்ஷினி மேம் கூப்பிட்டப்போ, ஸோ இங்கே நம்ம என்ன பேச போகிறோம், ஏன்னா நம்ம சினிமா ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறனால சினிமா ஈவெண்ட்ஸ் நிறையா இதுக்கு போயிருக்கோம், அது சம்மந்தமான கலந்துரையாடலாம் கலந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் போது இங்கே நடனம் பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் நல்லா ஆடுவாங்க, ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறத தாண்டி வேறு என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு வந்தப்போ ஒரு சின்ன ஒரு தாட் மனசுக்குள்ளே வந்தது, இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கான விடையாக அவங்க கொடுத்த அந்த இன்விடேஷன்லேயே அதுக்கான விடையும் இருந்தது. அந்த விடை தான் ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற பேர். என்னன்னா, ஸோ நம்மளும் ரொம்ப வருஷமாக ரியாலிட்டி ஷோ பார்க்குறோம், மற்ற விஷயங்கள் மேடைகளில் இந்த மாதிரி நடனம்லாம் பார்க்குறோம். அப்படின்ற போது கர்நாடிக் சங்கீதமும் பரதநாட்டியமும் ஏன் இந்து கலையாக மட்டுமே பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஸோ இதில் மற்ற மதத்தினரோ யாருமே நம்ம பேரை பெருசாக நம்ம பார்க்குறதே இல்லையே, ரியாலிட்டி ஷோலையுமே இல்லைன்றதை யோசிக்கும் போது கர்நாடிக் சங்கீதம் இப்போது நிறைய பேர் அதை பாட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவுமே இப்போ சூப்பர் சிங்கர்லாம் பார்க்குறோம். ஆனால் பரதநாட்டியத்தை அப்படி நம்ம எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதுக்கான விடையாக அவரோட பேரை பார்க்கும்போது சரி அதுக்கப்புறமும் இதை பற்றி நம்ம அங்கே மேடையில் பேசுகிறதா அப்படின்றதையும் யோசித்தேன். ஆனால் அதை முன்னாடியே நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட பேசும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரும்போது என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தது, இப்போது இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு இந்து அல்லாதவர் இந்த இந்து கலையை கற்றுக்கும் போது அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னென்னலாம் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்தது அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு 1.5 மணி நேரம். ஸோ அதைத்தான் மேடையிலும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண மகதி அண்ட் நிக்கிதா ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போவே அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையாக, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இது இருக்குது.
ஸோ கண்டிப்பாக இது நிற்காமல் அடுத்தடுத்த லெவலில் போகணும். ஸோ இன்னும் பெரிய பெரிய இடங்களில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அதையுமே நம்ம வந்து பெரிய திரையிலையும் டிவிலையும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னை இங்கே இப்படி ஒரு தருணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வர்ஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோட கூட இருந்த மற்ற 2 கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சகோதரருக்கு நன்றி. தாமிரபரணி பாயக்கூடிய அந்த நிலத்தில் இந்த மிஷன், அதாவது இயேசுவின் பாதை என்ன சொல்லக்கூடிய தி ஜெசுவே மிஷன் காவிரிக்கு தெற்கே தங்களுடைய பணிகளை தொடங்கும் அதே வேளையில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்றும் பல இதே மாதிரி ஒரு சண்டே மார்னிங்கில் பல தேவாலயங்களில் வீணையும் வயலினும் மிருதங்கமும் பரதமும் கர்நாடக இசையும் தொடர்ந்து ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை நேரடியாக பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு என்பதனாலும் இதே போன்ற பரதநாட்டிய மேடைகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிருதிகள் பயன்பாட்டில் இருந்தன. அதை நானும் பல மேடைகளில் கண்டிருக்கேன் என்பதும் அண்ணன் சொன்னாங்க. மிகப்பெரிய உதாரணம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுகள் ஷேக் சின்ன மௌலானா அவர்கள், அவர்களுடைய ஆபிரகாம் பண்டிதர் அவர்களை தாண்டிய அறிவும் நிலையும். இந்த ஒரு கலை வந்து பக்தியையும் கலையினுடைய உச்சத்தையும் யோகமாக கொண்டு செல்வதனால் நம்பிக்கையை தாண்டி அண்ணாவுடைய இப்போ பேச வரக்கூடிய அண்ணா ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணம் என்றாலும் அந்த நம்பிக்கையும் தாண்டி பக்தியும் கலையும் ஒரு யோகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கான இருவழி பாதையை ஒரு நிலையில் கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ உதாரணங்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் தொடர்ந்து இருக்கின்றன. அண்ணாவுடைய பேர்லேயே நேம் அலைக் அப்படின்ற மாதிரி பெரிய தபலா வித்வான் ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களாக இந்த நாட்டில். அதனால் கலைஞர்கள் அந்த பக்தி மற்றும் யோகம் என்னும் இரு நிலையிலும் இசையை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை மிக்கவர்கள். அவர்களுக்கு நம்பிக்கைகளை தாண்டிய அருள் இருப்பதனால்தான் காலங்கள் தாண்டியும் அவர்கள் பெயர்கள் நிற்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கலைஞராக நம்முடைய மண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு பரிசு அண்ணா ஜாகிர் ஹுசைன் அவர்களை இந்த மேடையில் பேச அழைக்கிறேன். சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று எம்பெருமானை சதா சர்வகாலமும் நினைத்து அவனோடு உடனிருந்து அவனோடு ஒன்றிணைந்து இறைவியாகவே ஆகிவிட்ட எம்பெருமாட்டை ஆண்டாளுடைய திருப்பாதங்கள் என் நெஞ்சில் தாங்க இந்த அரங்கேற்றத்திற்கு தலைமை தாங்க உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். பொதுவாக நாட்டிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது என்பது எனக்கு ஒரு வழக்கமாகி போன ஒன்று. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறேன். அதுதான் இதில் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா நான் கலையில் அறிவுரைஞராக தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையில் பதவியேற்று ஏறத்தாழ 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. 3வது ஆண்டு துவங்கி இருக்கின்றது. இந்த 3வது ஆண்டிலும் என்னை தொடர்ந்து இந்த நாட்டிய நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஒன்று இருந்தது. அந்த சூழலைத்தான் பாண்டியராஜன் மிக அழகாக விவரித்தார். நான் நாட்டியத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய குடும்பத்திலிருந்தோ என்னுடைய சமுதாயத்திலிருந்தோ மிகப்பெரிய எதிர்ப்பினை நான் பெறவில்லை. இன்று மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், நான் இதுவரை எந்த விதமான எதிர்ப்பையும் பெறாமல் தான் இந்த அளவிற்கு கலைமாமணி விருது வாங்கும் அளவிற்கு, அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்திற்கான விருது வாங்கும் அளவிற்கு உயர்ந்தேன். ஆனால் சமீப காலமாக, மிக மிக சமீப காலமாக ஒரு நாட்டிற்கு தேவையில்லாத சக்தி ஒன்று எப்பொழுதெல்லாம் வடிவெடுக்கிறதோ மதத்தை தாங்கி, அந்த மத ரீதியாகத்தான் நான் தாக்கப்பட்டிருக்கின்றேன். இப்போதான் எனக்கு வலிக்கிறதே தவிர அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அந்த மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு
அழகான இந்த நாட்டியத்திற்கு, அதுவும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக நான் சொல்லணும். இதே ஜூன் 9ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் 1993 என்னுடைய அரங்கேற்றம் நிகழ்ந்தது. இன்றைக்கி காலையில் நான் இவங்களுடைய இன்விடேஷன் எடுத்து பார்த்த உடனே யோசித்தேன், அடடா இது என்னுடைய அரங்கேற்றம் நாளாச்சு. 1993 அப்போ நீ பிறந்திருக்க மாட்டேல்ல? நெக்ஸ்ட் இயர் தான் பிறந்தேன். அப்போ 30 வயசு. ஸோ 31 வருடங்களுக்கு முன்பு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அரங்கேற்றம் பண்ணியிருந்தேன். அந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அரங்கேற்றம் பண்ணுற முதல் நாள் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய குரு திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் தான் அவர்கள் நட்டுவாங்கம் செய்தார்கள். இப்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட் எப்படி உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு சில விஷயத்தை மறந்துடுச்சுனாக்கில் அப்படியே குப்புன்னு வேர்க்குதோ அது மாதிரி எங்கள் டீச்சருக்கும் வேர்த்திருக்கும். ஏன்னா அரங்கேற்றம் செய்யும்போது ஆடுறவங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒன்று மறந்ததோ இல்லை மறக்கலையோ ஆடிக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் உட்காந்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் இருக்கே ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருக்கும். அது நான் ஆடுறதை விட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நட்டுவாங்க பண்ணும்போது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ, எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒவ்வொரு அசைவிலும் அந்த மாணவிகள் ஆடக்கூடிய அந்த அசைவுகள் அத்தனையிலையுமே டீச்சர் ஒரு முறை என்னையும் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பயந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் குனிய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பரிபாஷைகள் எப்படி நடனத்தில் அமையுன்றது எங்கள் 2 பேருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனாவது அரங்கேற்றம் இது? 11th அரங்கேற்றம். அப்போது ஓரளவுக்கு தேறி இருக்கும். இதே முதல் அரங்கேற்றமாக இருந்தால் முடிஞ்சிருக்கும் கதை. அந்த மாதிரி ஒரு நாட்டியம் சொல்லித்தரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே கற்பனை தான். இங்கே எல்லாமே கற்பனை தான். சிவலிங்கத்தை யாராவது பார்த்தீங்களா? இல்லை. சிவலிங்கம் இருந்ததா? பூவை இருந்ததா? அதை பறிக்கிற செடி இருந்ததா? இல்லை. பூஜை பண்ணுறது மணி இருந்ததா? இல்லை. அங்கே சிவலிங்கம்ன்றது ஏதாவது ஒன்று இருந்ததா? அது கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சதா? இல்லை. அது எப்படி நாட்டியத்தை இல்லாத ஒன்றை மேலே இருந்து கற்பனை பண்ணி அதை உருவகிச்சு அதை உங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுதான் நாட்டியத்தினுடைய ரொம்ப பெரிய ஒரு சவால். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண வைக்கணும். இப்போது இந்த கொடியிலே மல்லிகைப்பூ மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியிலே மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே யோசிச்சு பார்ப்போம், ஒரு கொடியில் ஒரு மல்லிகைப்பூ பூத்திருக்கு, மணக்குதே மானே அப்படின்னு சொல்லி வரும் இல்லை, எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஒரு பெண் அந்த தவிப்பை எப்படி சொல்லுவா அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் பாட்டு வழியாக. ஏன்னா பாடல் வரிகள் இருக்குது. வரிகள் சொல்லும்போது நமக்கு டு கன்வே இஸ் வெரி ஈஸி. என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அந்நாளே அடியோங்கள் வீடு அடிக்குடில் வீடு பெற்று உய்த்தது கான் சென்னால் தோன்றி மதுரையை சிலை குனைத்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனேன்னு சொல்லும்போது ஒரு வரி ஒன்று இருக்குது. அந்த வரியில் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகே, நம்ம கற்பனைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தி அந்த வரிகளோடு நம்ம கற்பனையை பொருத்திக்கலாம். ஆனால் நாட்டியம் அப்படிங்கிறது சொல்லி வரும்போது அந்த வரிகள் கிடையாது, ஒரே ஒரு வரி தான். சுவாமி நான் அடிமை என்று உலகமெல்லாம் அறியுமே. இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நானும் இதே வர்ணத்தை தான் அரங்கேற்றம் பண்ணேன். இதே வர்ணத்தை தான் நான் அரங்கேற்றம் பண்ணேன். ஒரு காலத்தில் எங்கள் நாட்டுக்குறிஞ்சி ஜாக்கிர் ஹுசேன் பேர் கொஞ்ச நாள் இருந்தது. பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளைன்ற மாதிரி நாட்டுக்குறிஞ்சி ஜாக்கிர் ஹுசேன் தான் இருந்தேன். ஏன்னா இந்த வர்ணத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய அரங்கேற்றத்துக்கு. தொடர்ந்து ஒரு 10 ப்ரோக்ராமு. அந்த 10 ப்ரோக்ராம்லேயும் இதே ஒரே வர்ணம் தான் ஆடினேன். எல்லாரும் அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து. இன்னொரு தடவை எங்கேயாவது நீ நாட்டுக்குறிஞ்சி வர்ணத்தை ஆடினதை பார்த்தேன், ஆடின இடத்துல அடி விடுன்ற மாதிரி. ஸோ அன்னைக்கு இழுத்து மூடினது தான் வர்ணம் முதலிய எல்லா விஷயங்களையும். அது மாதிரி இன்றைக்கி அந்த சுவாமி நான் அடிமை என்று தான் உலகமெல்லாம் அறியுமே, இது ஒத்த வரி தான். ஆனால் இதற்கு அபிநயம் மல்டிப்புளாக பண்ணிக்கிட்டே போகணும். சாமி நான் உந்தன் அடிமை என்று உலகமெல்லாம் அறியுமே அப்படின்னு சொல்கிறது வார்த்தைக்கு அபிநயம் படிக்கிறோம். ஆனால் அந்த சஞ்சாரின்னு சொல்லி வருது இல்லை, அந்த சஞ்சாரியில் பண்ணும்போது ஒரு கதை ஒன்று பண்ணுறோம். அந்த கதை எல்லாருக்கும் சேர்ந்து சேரணும். அது ஒரு பார்த்துனே இருக்கும்போது அடடா இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. இதே இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல வரணும்னா, ஒரு முடி, அதாவது பெரியாழ்வார் ஆண்டாளை பார்க்குறாங்க. அப்போது ஆண்டாள் தன்னுடைய மலர் மாலையிலேருந்து கழட்டின அந்த
அந்த முடியை வந்து பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு அபிநயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிச்சுனாக்கில் ஒரு முடி, அந்த ஒரு சின்ன ஒரு முடியை வந்து அப்படியே பண்ணினாக்கில் அந்த முக பாவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஐயோ என்னுடைய பொண்ணாக இதை வந்து அணிஞ்சு கீழே வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன பாவம். ஆனால் அங்கே முடி இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அந்த முகபாவம், அந்த கை, அந்த அதன் மனசு, அதை வச்சு தான் அதான் எதோ ஹஸ்த ததோ திருஷ்டி, எதோ திருஷ்டி ததோ பாவ, எதோ பாவ ததோ மனக. எந்த இடத்துல பாவம் இருக்கோ அந்த இடத்துல மனசு இருக்கணும். மனசு இருக்கிற அளவுக்கு பாவம் செய்யணும். பாவம் செய்கிற இடத்துல என்ன ஆகும்? ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ரசம்னாக்கில் இட்ஸ் என்ஜாய்மெண்ட். இப்போது சினிமாவில் வந்து அழும்போது, இப்போ சிவாஜி கணேசன் அழும்போது கர்ணன் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கடைசி சீன் வந்து சிவாஜி கணேசனுக்கு என்ன பண்ணுறாருங்க, நெஞ்சில் வந்து அம்பு பாஞ்சு அந்த தேர் சக்கரத்தில் விழுந்து அழுகுறாரு. அப்போ அழும்போது நீங்களும் சேர்ந்து அழுவீங்க. ஆனால் அந்த சீன் முடிஞ்ச உடனே என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்கும். செத்ததில் என்னடா சந்தோஷம், செத்து தானே போனார். ஆனால் ஏன் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாருன்றது. செத்தவன் கூட அப்படி நடிச்சிருக்க முடியாது. ஏன்னா செத்தவன் அதை நடிக்கவே மாட்டான், அவன் மண்டையை போட்டுருவான். ஆனால் சாவர மாதிரி நடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த நடிப்பு மூலமாக நமக்கு அதை கடத்தணும் இல்லை. அப்போ கடத்தணும்னு என்ன செய்கிறான் ரசிகன் வந்து என்ன செய்கிறான், அந்த நிகழ்ச்சி அந்த 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 காட்சியோடு ஒன்றுறான். அப்படி ஒன்றினோடனே அவனுக்கு என்ன செய்யுது, மனசில் ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை என்ன செய்கிறான், அவன் வெளிப்படுத்துகிறான். அது கண்ணீராக வெளிப்படுது. அது துக்க கண்ணீர் இல்லை, அது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு கண்ணீர். புரியுதா? அப்போது சினிமாவில் வந்து அழுகிற சீன் வந்தாலும் நம்ம அழுதோன்னா அது அழுகை இல்லை, அது சந்தோஷம். ஏன்னா அந்த பாவம் வந்து நமக்குள்ளார ஒரு ரசத்தை, ஒரு ஒரு இன்பத்தை உண்டாக்குது. அந்த இன்பம் வழியாக கண்ணீர் வருது. இதுதான் வந்து நாட்டியம். எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்கிற மாதிரி உண்டாக்குறது தான் நாட்டியம். அந்த ஒரு நாட்டியத்தை கற்றுத்தரதுங்கிறது இருக்கே. இப்போ டீச்சர் வந்து சொல்லலாம், இப்போ சந்தனத்தை அரைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்து சந்தன கட்டையை வைப்பாங்க, அப்புறம் தண்ணியை தெளிப்பாங்க. தண்ணி இருந்ததா இல்லை, கட்டை இருந்ததா இல்லை, அப்புறம் வச்சு அரைன்னு அரைப்பாங்க, அப்புறம் இப்படி அரைப்பாங்க, அப்புறம் பொழிப்பாங்க. அப்போ என்ன செய்யுது, எதுவுமே இல்லை ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும், உண்டாக்கணும். அது இல்லாத ஒரு விஷயம், இல்யூஷன்ஸ் அப்படின்பாங்கள்ல, இங்கிலீஷில் சொல்லணும்னா இல்யூஷன்னா ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கணும். அந்த மாய தோற்றத்தில் மயக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த இல்யூஷனிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ வி ஆர் ஆல் இல்யூஷனிஸ்ட், த ஆர்டிஸ்ட் ஆர் வி ஆர் ஆல் இல்யூஷனிஸ்ட். அந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் போது நிஜமாகவே இப்போது சுசிலாமா வந்து ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு காலையில் கேட்கும்போது என்ன சொல்லுவோம், பா என்னம்மா பாடியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 கெட்ட வார்த்தை கூட அதில் சேர்த்துவோம். ஆனால் அதில் சொன்னோன்னாக்கில் அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை, நேரடியாக அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறாங்களேன்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் 2-3 வார்த்தை சொல்லுவோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தாத்பரியம் வந்து என்ன விஷயம்னா, எந்த அளவிற்கு ஒரு ஆடியன்ஸை நம்ம போய் சேர்றோமோ அந்த தாக்கம் நிச்சயமாக மனசுக்குள்ளே அது இருந்தே தீரும். எம்ஜிஆரை பார்த்துட்டு லவ் பண்ணவங்க எத்தனையோ பெண்கள் தங்களுடைய வீட்டுக்காரரை வந்து எம்ஜிஆர் மாதிரியே முடிய வச்சுக்க முடியாதோ, சாரி அது மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போவும் வந்து நம்ம குழந்தைங்களாம் என்ன செய்கிறாங்க, விஜயுடைய படத்தை பார்த்துட்டா அதே மாதிரி ஸ்டைல்லலாம் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு கலை வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து இதனுடைய மிக முக்கியமான காரணம். அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நாட்டியத்தினுடைய பாரம்பரியம். இதை வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வழியாக கடத்தின்னு வந்திருக்கிறாங்க. முதல்ல தேவதாசிகள் ஆரம்பித்த அந்த விஷயம் ஒரு 19th century வரலையுமே அவங்கக்கிட்டே இருந்துட்டு 20th century வழியாக எல்லாருக்கும் இதை வந்து பரவி இருக்குது. அதனால் முதல்ல அந்த காப்பாற்றி தந்த அந்த தேவதாசிகளுக்கு நம்மளுடைய கரகோஷங்கள், வணக்கங்களை வந்து சொல்லிப்போம். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த நாட்டியம் இல்லை, இந்த நாட்டியம் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நான் இல்லை, இந்த அரங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, நாகை எண்ணெய் இல்லை, அப்புறம் டீச்சரும் இல்லை, யாருமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த நாட்டியத்தை காப்பாற்றி, இசையையும் நாட்டியத்தையும் காப்பாற்றி கொடுத்த அந்த தேவதாசிகளுடைய திருவடிகள் நிச்சயமாகவே வணங்கத்தக்கவை. அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த நாட்டியமும் இசையும் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அந்த காலத்தில் பிரிண்டட் மீடியான்னு சொல்லும்போது அதில் மிக முக்கியமான இடத்தை பிரித்தது எனக்கு தெரிஞ்சு 2 பிரிண்டட் மீடியா. ஒன்று வந்து இதழ்களில் ஆனந்த விகடன்,
இன்னொன்றில் வந்து ஹிந்து. இந்த 2 மீடியாஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நாட்டியத்தையும் இசையையும் ஓரளவுக்கு மக்களுடைய புரிதலுக்காக இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதை வந்து விமர்சனம்ன்ற பேரில் வந்து எழுதினாங்க. விமர்சனத்தில் உங்கள் ஆனந்த விகடனில் விஎஸ்வி சார் ரொம்ப வருஷமாகவே இந்த விமர்சனம் நான் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போதே பார்த்துருக்குறேன். நான் முதல்ல மெட்ராஸுக்கு வந்துட்டு மியூசிக் அகாடமி முன்னாடி நின்று அழுது நின்றேன். ஏன்னா மியூசிக் அகாடமி பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன் ஆனந்த விகடனில். ஸோ ஆனந்த விகடனில் வந்து என்னுடைய அட்டைப்படம் வந்து வரணுங்கிறது தான் என்னுடைய லட்சியத்துங்களில் ஒரு லட்சியமாக இருந்தது. மொத்தம் 3 லட்சியம் இருந்தது. அந்த 3 லட்சியமும் என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஒன்று வந்து இளையராஜாவுடைய பாட்டுகளுக்கு நான் நடனம் விடணும். அவர் வந்து எனக்காக பாட்டு கம்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது 96 ராஜலஹரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணினேன். அது ஐயா அவர்கள் தான் இசையமைச்சு நான் நடனம் ஆடினேன். அதே சமயத்தில் 2வது வந்து ஆனந்த விகடனில் அட்டைப்படத்தில் வரணுங்கிறது அது 95 நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று எம்எஸ்எம்மா பார்க்க நான் டான்ஸ் பண்ணுங்கிறது அது வந்து 2 தடவை நடந்தது. ஸோ இவங்க இந்த 3 லட்சியங்களும் நிறைவேறதுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருந்தது ஆனந்த விகடன் தான். அந்த ஆனந்த விகடனை படித்ததுனால தான் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வசதியான்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போல்லாம் வந்து நீங்கள் சினிமாவை தவிர வேறு எதுவும் எழுதுறதில்லைன்ற ஒரு முடிவில் இருக்கிறீங்க. மாற்றிக்கோங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா எல்லா ஊடகங்களும் எல்லா செய்தி நிறுவனங்களும் ஒன்று அரசியல் இல்லைன்னா இன்னொன்று சினிமா இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கிற நேரத்தில் ஆர்டிஸ்ட் வந்து வி ஆர் லைக் வி ஆர் இன் த சொசைட்டி பட் வி ஆர் நத்திங் இன் த சொசைட்டி வி லுக் லைக். ஸோ அந்த ஒரு எட்டெடுத்த நீங்கள் இப்போ பெரிய ஒரு அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய நிறுவனம் ஆனந்த விகடன்றது எத்தனையோ ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்த ஒரு பத்திரிகையாக இருந்தால் கூட இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஆனந்த விகடன். உங்களை நீங்கள் இல்லைன்னா தில்லனா மோகன் நம்பாலே படம் வந்திருக்காது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சரித்திரத்தில் சினிமாவிலையும் சரி பத்திரிகை துறையிலும் சரி மிக மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு நிறுவனம். நீங்கள் திரும்பவும் அதை வந்து மியூசிக் டான்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுத ஆரம்பிங்க. வேணா சொல்லுங்கள், நான் கூட எழுதி தரேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று வந்து அம்மா அவங்க தமிழ் பேசுகிற அழகு இருக்கே அது வந்து மிக மிக ரொம்ப அருவி மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா பேசுகிறவங்களுக்கு முதல்ல நிறைய படிக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருக்கிட்டையுமே இந்த கற்பனைகள் விரிஞ்சிட்டு போகிறதுக்கு முதல்ல நிறைய படிக்கணும். நான் ஏன் வைணவத்தில் இவ்வளோ பெருசாக வந்து வர முடிஞ்சது அப்படின்னாக்கில் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் ஜெயிக்க முடிஞ்சது. என்னது படிக்க ஆரம்பித்த படிப்பு வந்து உதவுற மாதிரி வேறு யாருமே உதவ மாட்டாங்க. உங்கள்கிட்ட படிப்பு மட்டும் இருக்குன்னா அது மட்டும் தான் உங்களுடைய பாதுகாவலர். வேறு இல்லைனாக்கில் இங்கே வந்து நின்று சிற்றஞ்சரு காலே பாசுரத்தை ஏன் நான் வந்து சொல்லணும்? ஏன் எத்தனை பாசுரம் சொன்னாலும் அத்தனை பாசுரங்களுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியறதுக்கு காரணம் வைணவத்தினுடைய இன்றைக்கி வைணவம்ன்றது மிகப்பெரிய ஒரு என்ன கடல்னு சொல்லலாம். அந்த கடலில் வந்து ஒரு துளியாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? படிப்பு தான். ஸோ அந்த படிப்பு படித்தாதான் உங்களுக்கு எல்லாருக்குமே மிக அழகான கற்பனை வளங்களும் சொல்லாற்றலும் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் அது பல்கி பெருகும். படிப்பே வந்து இல்லை அப்படின்னாக்கில் யாரையுமே தெரிஞ்சுக்கிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ நிறைய படிங்க, கிடைக்கிறதெல்லாம் படிங்க, பார்க்குறத விட படிக்க நிறைய. ஸோ பார்க்குறதுல ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிடாது. இப்போல்லாம் காணொலிகள் தான், எதுக்கு எடுத்தாலும் வந்து ரீல்ஸ்லும் இல்லைனா யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அது கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க, அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் டீச்சருக்கும் அதே தான் சொல்கிறேன், அம்மா நிறைய நடனத்தை பாருங்கள், நிறைய படிங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன 30 வயசு தான் ஆகுது. ஸோ 30 வயசில் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஐயோ மறந்தே போயிட்டேனே. 23 வயசில் என்ன பண்ணேன் ஞாபகம் இருக்குது. 30 வயசில் ஏறத்தாழ முதல் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய கலைஞராக வரணும்னா நிறைய படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்டோடு சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் ரமா வைத்தியநாதன் அது மாதிரி மிகப்பெரிய அனிதா ரத்னம் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய நாட்டிய ஆசிரியர்களோடு சேர்ந்து நாட்டிய நடன மணிகளோடு சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ண பார்க்கணும், அவங்க ஒர்க்கை பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உலகம் வந்து விரியும். ஸோ அந்த ஒரு விஷயமாக இந்த 2 நடன மணிகளும், அதாவது பேர் என்ன, எனக்கு ரொம்ப மோசமான இது வந்து பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான், மகதி சுரேஷ் அண்ட் நிக்கிதா எம், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸோ இது பிகினிங்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, பிகினிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு காலத்துக்கட்டத்தில் உங்களுக்கு நேரம் இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றது தெரியாது. ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொசீட் திஸ் ஆர்ட்
த ஆர்ட் இஸ் ஹவு இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிறது என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா உலகம் வந்து ஆர்ட் உலகம் வேறு, படிப்பு உலகம் வேறு, பணம் சம்பாதிக்கிற உலகம் வேறையா, தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சு நிற்கிது. ஹவு யூ ஆர் கோயிங் டு கம்பைன் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலம் தான் முடிவு பண்ணணும். அது நிஜமாகவே நீங்கள் வந்து முடிவு பண்ணுறதுக்கு இந்த ஆர்ட் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னாவே இந்த ஆர்ட் இருக்கிறதுனால தான் நின்று பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா பேசியிருக்கவே முடியாது, நீங்களும் உட்காந்து கேட்டிருக்கவும் முடியாது. ஸோ ஆர்ட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த், art gives you the vision, arts give you the wisdom. Thank you so much. ஆற்றலும் ஞானமும் இந்த இரண்டையும் தான் குருநாதர்கள்கிட்ட விரும்பி நாம் ஏற்று பெறுவது. அப்படி அந்த இரண்டையும் ஆர்ட் கலை வடிவங்கள் கொடுக்கின்றது என்று நம்முடைய அண்ணா சொன்னார். ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் நம்முடைய மதிப்புகளும் இந்த மேடையில் சேர்க்கப்படுவதில் மிக்க மகிழ்ச்சி. இருவேறு உலகங்கள் அவர் சொன்ன மாதிரி பள்ளி கல்வி அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது, அகாடமிக் பார்ட் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட், ரெண்டு பேருமே ஒருத்தர் பூனே, இன்னொருத்தர், ரெண்டு பேருமே ரொம்ப ஹெவியான சிலபஸில் படிக்கக்கூடியவங்க. ஆனால் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, ரெண்டு பேருக்குமே 2019 சலங்கை பூஜை, வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த சலங்கை பூஜையை தாண்டி இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற சலங்கை பூஜையிலேருந்து அரங்கேற்றத்துக்கு 5 ஆண்டுகள் அவர்களுடைய தொடர்ந்த பயிற்சி அவர்களுடைய குருவின் மூலமாக வந்திருக்கின்றது. இருவேறு நபர்களுடைய விருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நிகிதாவுக்கு வந்து கேலிகிராஃபி, பெயிண்டிங், கை நுணுக்கமான கலைகளில் விருப்பம் ஜாஸ்தி. அப்படின்னா மகதிக்கு கொக்கோ விளையாட்டு, ட்ராக் அண்ட் ஃபீல்டு மாதிரி தடகளத்தில், ஸோ உடல் சார்ந்த ஆற்றல் சார்ந்த விஷயங்கள், இவை இரண்டையும் இவர்கள் ஒன்றிணைத்து ஒரு பக்கம் கல்வி மற்றும் கலைகள் மற்றும் பரதம், இது எல்லாத்தையும் சேர்த்து யோகமாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரும் வரம் அவர்களுக்கு. இந்த வரத்தோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் ஒரு பெரும் பாராட்டும் காத்திருக்கின்றது. ஆமாம், இந்த நிகழ்வினை நினைவில் நிற்கும் வகையில் ஒரு நினைவு பரிசை அவர்களுக்கு அளிப்பதில் நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்களுடைய முன்னிலையில் அளிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதனால் ஜெயநர்த்தனா ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸனுடைய இந்த 2 மாணவிகளுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் மூவரும், ஜாகிர் ஹுசைன் ஐயா, மணிமேகலை அம்மா மற்றும் பாண்டியராஜன் மூவரும் இந்த நிகழ்ச்சிக்கான நினைவு பரிசினை மகதி சுரேஷிற்கும் நிகிதாவிற்கும் அளிப்பார்கள். முதலாவதாக மகதி சுரேஷுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஒரு நினைவு பரிசு. ஆடல் அரசர் அம்பலவாணனுடைய திரு உருவம் இந்த நிலையில் அவர்களுக்கு என்றும் நினைவில் நிற்பதற்கும் தொடர்ந்து உழைப்பதற்கும் ஒரு முதலீடாக அவர்கள் நினைவில் நிற்பதற்கும் அளிக்கப்படுகின்றது. பரிசு செஞ்சதுக்கு இல்லை, செய்யறதுக்கு. மேனேஜ்மெண்ட்டில் அடிக்கடி சொல்லுவோம், வருஷம் அப்ரைசல் எது கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரமோஷன் எது கொடுக்குறோன்னா செஞ்ச வேலை கிடையாது, இனிமேல் உங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நினைவு பரிசு அதற்காக அளிக்கப்படுகின்றது. இன்னும் மென்மேலும் உழைத்து பல மேடைகளை அவர்கள் காண்பதற்காக. தொடர்ந்து நிகிதாவிற்கு அவர்களுடைய பெற்றோர்களும் உடனிருந்து அந்த நிலையில் அவர்கள் இந்த பாராட்டை பெறுகின்றார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சி. நிகிதாவினுடைய பெற்றோர்களான நித்யா மற்றும் திரு மகேஸ்வரன் தம்பதியினர் முன்னிலையிலும், அதே மாதிரி மகதி சுரேஷ் அவங்களுடைய பெற்றோர்கள் ஷர்மிளா சுரேஷ் இவங்களுடைய முன்னிலையிலும் அந்த பரிசையும் பாராட்டையும் பெற்றார்கள். இதெல்லாம் விட மிகச்சிறந்த பரிசு உங்களுடைய பாராட்டும் வாழ்த்தும் உங்களுடைய கரகோஷமும் தான். ஏன்னா மேடையில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்க்ரீன் இல்லாமல், அதாவது இந்த ஸ்க்ரீனை பார்க்குற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கைத்தட்டலை தவிர வேறு எதுவுமே வந்து டானிக் கிடையாது. அந்த டானிக்கை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நம்முடைய நிகழ்வுக்கு பக்கபலமாக திகழ்ந்த நம்முடைய கலைஞர்கள், இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். குரலிசையில் இணைந்திருந்த அம்மா ரந்தினி அரவிந்த் அவர்கள், நாகை மிருதங்கத்தில் இணைந்த நாகை நாராயணன் அவர்கள், வயலினில் இணைந்திருந்த சோழபுரம் சங்கர் அவர்கள், குழலிசையில் இணைந்த தியாகராஜன் அவர்கள் அனைவரையும்
பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். அவர்களுடைய நினைவில் நிற்கக்கூடிய ஒரு நிழற்படமும் நினைவில் பதியும் ஒரு ஒளிப்பேழையும் அவர்களோடு தி ஃபோட்டோகிராஃபிக் மூமெண்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த தருணம் அவர்களுக்கு அணிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வில் நமக்கு பெரும் மதிப்பையும் பெரிய பலத்தையும் தந்த கலைஞர்களை கௌரவிப்பதற்கு நமக்கு ஒரு தருணம். முதலாவதாக குரலிசையில் நம்மை வழிநடத்திய யுவகலா பாரதி திருமதி ரந்தினி அரவிந்த் அவர்களுக்கு அவங்களுக்கும் பாராட்டு. நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய வாய்ப்பாட்டு கலைஞர்கள் ரந்தினி அரவிந்த் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பும் பரிசும். தொடர்ந்து லயகலா விபஞ்சி திரு நாக எஸ் நாராயணன் அவர்கள் தாள இசையில் நம்மை தவறாது வழிநடத்தி கொண்டிருப்பவர். பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களோட இயலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இசையை தாளத்தை அளித்த அவருக்கு மதிப்பும் பாராட்டும். தொடர்ந்து தந்தி இசையில் வில்லிசை வேந்தர் ஐயா திரு சோழபுரம் வி சங்கர் அவர்களுக்கு நம்முடைய அன்பான மதிப்பும் பாராட்டும் அளிப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து குழல் இசையில் நம்மை வழிநடத்திய சங்கீத கலா சாகரம் திரு தியாகராஜன் அவர்களுக்கு தொடர்ந்து ஒப்பனையில் பெரும்பலம் அளித்த சாந்தி அம்மா அவர்களுக்கு நம்முடைய மதிப்பும் பாராட்டும் இந்த நேரத்தில். செல்வி மகதி, செல்வி நிகிதா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நேஜந்தன ஜெய நர்த்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸினுடைய சார்பாகவும் ஒப்பனையில் உறுதியாக பங்களித்த சாந்தி அம்மாவிற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் மூவருடைய முன்னிலையிலும் ஒரு மதிப்பும் பாராட்டும் இந்த நேரத்தில். தொடர்ந்து நிழற்படங்களை நினைவில் நிற்கும் வகையில் சாண்ட் ஃபோட்டோஸினுடைய திரு சந்தோஷ்குமார் அவர்களுடைய குழுவினர் அவர்களையும் இந்த நேரத்தில் எப்போதும் கேமராவுக்கு பின்னாடி நிற்கிறவங்கள முன்னாடி கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் எல்லோரும் கேமரா வந்துருச்சு தெரியல. ஆனால் அவர்களுக்கு அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஒரு வீடியோகிராஃபர், அவர்கள் பார்க்கக்கூடிய கண்கள் சிறந்த கண்கள். அந்த கேமரா கண்களுக்கு நம்முடைய மதிப்பும் பாராட்டும். இந்த நிகழ்வில் அடியேனும் இணைந்து கொண்டதனால சிறிய மதிப்பை பெற்றுக்கொள்கின்றேன்.